சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. இதை மாதிரி தான் ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுக்கிட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான். வீடியோ பார்க்குற நாம் என்ன பண்ணோம், நீ அவ்வளோ சூப்பராக பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற, உனக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேற்றி விட்டுட்டு, இன்றைக்கி அவன் என்னடானா, நான் 10 ரஜினிக்கு சமம், 5 கமலஹாசனுக்கு சமம், 7 சிவாஜிக்கு சமம், 6 விஜய்க்கு சமம்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு அழைகிறான். நான் தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நடிகரையும் தரக்குறைவாக பேசிக்கிட்டு தன்னை ஒரு மகானாக நினச்சிட்டு அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் யாரையுமே மதிக்கிறது இல்லை. என்ன மாதிரி திறமை உள்ளவங்க அந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தற்பெருமையாக இருக்கான். சமீபத்தில் விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் படத்தில் ஒரு சீன் நடிச்சிருந்தானா. அந்த படம் பார்க்க இவன் தேட்டரில் உட்காந்துருக்கும் போது விஜய் சேதுபதி வரும்போது கூட அவ்வளோ கிளாப்ஸ் கிடையாதான், விசில் கிடையாதான். ஆனால் இந்த நாய் வரும்போது தேட்டரே எழுந்து கைதட்டுச்சான். நடிப்பு அரக்கன் வராரு, திவாகர் வராரு அப்படின்னு கும்மாளம் போட்டாங்களாம், குதிச்சாங்களாம், சந்தோஷப்பட்டாங்களாம். அவன் என்ன சொல்கிறான்னா, விஜய் சேதுபதிக்கு இல்லாத மரியாதை இந்த ஒரு சீனில் நடித்த எனக்கு கிடச்சிது, அதனால் நான் தான் அந்த படத்தில் ஹீரோ அப்படின்றான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 3 விஷயந்தான். ஒன்று, இந்த அழுகி போன தர்பூசை ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இப்படிம்மா. இது எப்படி தெரியுமா இருக்குது, குஞ்சு சத்தவன் கையாட்டி காட்டுற மாதிரி இருக்குது. இது நான் சூர்யாவோட சிறப்பாக பண்ணுறேம்மா. கர்ணன் படத்தில் சிவாஜி சார் நடித்த சீனை எடுத்துக்கிட்டு ஒரு கையில் குஞ்சை பிடிக்கிறான், இன்னொரு கையில் நெஞ்சை பிடிக்கிறான். இதுதான் சிவாஜி சார் நடிப்பான். இந்த கர்மத்தையெல்லாம் பார்த்து தொலைக்கக்கூடாதுனாண்டா சிவாஜி சார் 24 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டார். இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணணும், ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கணும். தற்பெருமை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் வளர்த்து விட்டுட்டு இன்றைக்கி அவன் அவனை குறை சொல்கிறான், இவனை குறை சொல்கிறான்னு நம்ம கத்தி கதறி என்ன புண்ணியம் சொல்லுங்கள். உண்மையில் அவனுக்கு அறிவு கிடையாது. அவன் ஒரு மூளைகட்ட முட்டா. அவன் பேசுகிறதெல்லாம் நம்ம யாருமே எடுத்துக்கக்கூடாது. இன்னும் பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஓடாத படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நாய் ப்ரமோஷன் பண்ணால் படம் ஓடிடணும், இவனுக்கும் 10, 20,000, 50,000, 1 லட்சம் கொடுத்து கூட்டு வந்து இவனை பேச வைக்கிறாங்க. இவன் பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னவன்கிட்ட சொல்ல மாட்டான். இவன் என்ன சொல்கிறான், நான் சொல்கிற கேள்வியை நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்றான். ஏன்னா நம்மளாம் பைத்தியக்காரன், அவன் அறிவாளி இந்த மாதிரி பேசுகிறான். புரியுதுங்களா? அதனால் தயவு செய்து படம் எடுக்கிறவங்க ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் படத்துக்கு நீங்களே ப்ரமோஷன் பண்ணுங்கள், இல்லை நடித்தவங்களை வச்சு ப்ரமோஷன் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த அறிவு கட்ட கோயிலாம் கூட்டு வந்து விட்டுட்டு நீ ப்ரமோஷன் பண்ணு, நீ வந்தால் படம் ஓடிடும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளை மாதிரி பைத்தியக்காரன் யாருமே கிடையாது. சமீபத்தில் சூரிய கேவலமாக பேசியிருந்தான். சூரியெல்லாம் ஒரு ஆளா, அவனை மாதிரிலாம் நான் கேவலமாக 5, 10க்கெலாம் நடிக்க மாட்டேன், நான்லாம் ஒரு நாள் நடிக்கணும்னா 15 லட்ச ரூபா கேட்பேன், ஹீரோவாக தான் நடிப்பேன், இல்லை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசியிருந்தான். நேற்று கலாட்டாக்காரங்க நல்லா வச்சு முங்காங்குத்தாக குத்தி விட்டாங்க.